ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு ஷார்ட் டிராமா பார்த்தோம் இல்லையா, குண்டு ராணி. அந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே நம்ம ஹீரோயின் ராஜாவுக்கும் ராணிக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள அசத்தி இருந்திருப்பாங்க. அது இல்லாத வெளியே கூட்டிட்டு வந்து நிறைய கன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கன்ஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இதுல ஃபயர் கிராக்ஸ் இருக்கு, ஃபயர் கிராக்ஸ் வெடிச்சு இந்த இடமே அழகாக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதுல வேலைக்கார பொண்ணும் அதுல இருந்து ஒரு கன்னை தூக்கி காட்ட நம்ம ஹீரோ அதை பத்த வச்சு விட அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது போல இருக்கு. அதுக்குள்ள இந்த கான்கியூபன் வந்துட்டு என்னக்கா நீங்க பண்ணது எதுவுமே செட் ஆகல போல இருக்கு அப்படின்ட்டு அந்த கன்னை வந்து பிடிக்க அது அந்த நேரம் பார்த்து பிளாஸ்ட் ஆக அதோட கரியெல்லாம் கூட மூஞ்சிலே வெடிச்சு அப்படி கீழே விழுந்து வாயில இருந்து புகையெல்லாம் கூட வெளியே வருது. அந்த ஃபயர் கிராக்ஸும் வெடிச்சு செம்ம அழகா காட்டிக்கிட்டு இருக்க இதை பாக்குற ராஜா ராணிக்கு கூட செம்மையா பயந்து போயிடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க நம்ம ரூஹியும் அங்க பாருங்க ஃபயர் கிராக்ஸ் வெடிக்குது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி காட்ட எல்லாருமே பாக்குறவங்க ரொம்ப அழகா இருக்கு. அது இல்லாத நம்ம ராஜா ராணியோட நேம் எல்லாம் கூட அதுல வர மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்களா, ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜா ராணி கிட்ட மண்டி போட்டு அந்த பொண்ணும் நீங்க என்ன ஆயிரம் காலத்துக்கு நீங்க வாழணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்தெல்லாம் சொல்ல எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இதுல வேற ராணிக்கு எல்லாம் கூட அந்த கன்னை கொடுத்து இதுல வெடிங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு எல்லாம் கூட கொடுத்து வெடிக்க சொல்ல ரொம்ப அழகா ஃபெஸ்டிவல் மாதிரி அந்த இடமே ஆயிடுதா. ராஜா ராணி இதெல்லாம் எப்படி செஞ்சமான்னு கேட்கறதுக்கு அதை எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதியும் வச்சிருக்கா. அதெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்க அதையும் அவங்க பார்த்துட்டு செம்ம சூப்பரா பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தள்ளி நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த கான்கியூபனுக்கா பல்ப் ஆயிடுது. அவ அப்படியே மூஞ்சி சோர்ந்து போய் நின்னுட்டு இருக்க அந்த நேரத்துல ஒரு வேலைக்கார பண்ண ஓடி அந்த இளவரசிக்கு பிரசவ வலி ஸ்டார்ட் ஆயிடுது, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, அது ஏதோ ப்ராப்ளமா இருக்கான் அப்படின்ட்டு பயந்துகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே பேலஸ்குள்ளேயும் போயிடுறாங்க. மருத்துவர்களும் காலில் மாண்டி போட்டுட்டு இல்ல எங்களால முடியாது, ரொம்ப பிரசவம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குது, குழந்தை இடத்தால வெளியே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு பயந்துகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க ராஜாவுக்கும் ராணிக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஷாக் ஆயிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பிள்ளையை காப்பாத்த போறோமோன்னு தெரியலையே பயந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல இந்த கான்கியூபன் வந்துட்டு ராஜா கிட்டயும் ராணி கிட்டயும் எனக்கு பிரசவம் பார்க்க தெரியும், நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்க அவங்களும் சரி நீ காப்பாத்துமா எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவளும் உள்ள போனவ அந்த இளவரசியோட வயித்த போட்டு அழுத்துன்னு அழுத்திக்கிட்டு இருக்கா. அழுத்தி திருப்பிக்கிட்டு இருக்க அதுல அவளால வலி வேற தாங்க வைக்க முடியல. இளவரசி கத்திக்கிட்டு இருக்க இவ போட்டு அழுத்துலயே அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே செத்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி டாக்டர் ஆச்சு, அவங்களுக்கு தெரியுது ரொம்ப ப்ராப்ளம் பெருசா இருக்கு, அது ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதனால ராஜா கிட்டையும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் போய் பாக்குறேன், நான் குழந்தைய காப்பாத்துறேன் அப்படின்ட்டு கேட்கறதுக்கு நீ எங்க போற, நீ போகாத, அதான் லியோ போயிருக்கல அவதான் காப்பாத்துவா அப்படின்ட்டு ஹீரோ உள்ள போக விட மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயினும் ராணி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால அவங்கள ரெண்டு பேத்தையுமே காப்பாத்த முடியும், என்ன உள்ள விடுங்க. உள்ள இருந்து இளவரசியும் செமையா கத்திட்டு இருக்கா, வலி தாங்க முடியாத, என்னை உள்ள விடுங்க, முதல்ல நான் அவங்கள ரெண்டு பேத்தையும் காப்பாத்துறேன். நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்க சரி நீ உள்ள போ, உள்ள போயிட்டு அவங்கள ரெண்டு பேத்தையுமே காப்பாத்து அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட உள்ள அந்த கான்கியூபன் இருந்தால அவளையும் வேலைக்காரங்க பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் உள்ள போயிட்டு அவங்களுடைய டாக்டர் கெட்டப்புக்கும் மாறிடுறாங்க. அவங்கதான் மந்திர மாதிரி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, குழந்தைய வெளியே கொண்டு வரதுக்காக மயக்க மருந்தெல்லாம் போட்டு விட்டு ஆபரேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூட ஹெல்ப் பண்றதுக்காக வேலைக்கார பொண்ணுங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க சுடுதண்ணி ஒரு பொண்ணு எடுத்துட்டு வர அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் இளவரசியோட வயித்தை கட் பண்ணி தானே குழந்தைய வெளியே எடுத்தாகணும், அந்த மாதிரி வயித்தை கிழிக்க அதை பார்த்து அந்த பொண்ணு செமையா பயந்து போட்டு தண்ணியெல்லாம் கீழே விட்டுட்டு பயந்து போயிட்டு கத்த எதுக்கு தேவையில்லாத கத்துற, முதல்ல நீ வெளியே போ, இங்க குழந்தையும் தாயும் எப்படியாவது காப்பாத்தியாகணும்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கோம், நீ என்ன இங்க வந்து கத்திட்டு இருக்க, வெளியே போடி அப்படின்ட்டு அவளையும் துரத்தி விட்டுட்டு ஆபரேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருந்து ஒரு டாக்டர் நம்ம இளவரசியோட பல்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல குழந்தைய வயிற்றுல இருந்து எடுத்துடுறாங்க. குழந்தையும் கிளீன் பண்ணி ராஜா கிட்டையும் ராணி கிட்டையும் கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. குழந்தை நல்ல வேலை பொழைச்சிருச்சு அப்படின்ட்டு ரூயும் இளவரசி வயித்துல ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த பொண்ணும் கிளீனா வெளியே வர என் பொண்ணு எப்படி இருக்கா நல்லா இருக்காளான்னு கேட்கவும் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆனா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, குழந்தை கொஞ்ச நேரத்துல விட்டுருந்தோம்னா ஒண்ணு அம்மா இறந்துருப்பாங்க இல்லைன்னா குழந்தை இறந்துருக்கும், இவ போட்டு அழுத்துல குழந்தை இறக்குறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ராஜாவும் ராணியும் செம்மையா பயந்து போயிடுறாங்க. இந்த கான்கியூபனா முழிக்கிறா. அதுக்கப்புறம் ராஜாவும் ராணியும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப சந்தோஷமா நீ என் பொண்ணையும் பிள்ளையும் காப்பாத்திட்ட, உனக்கு என்ன கொடுத்தாலும் தகும் அப்படின்ட்டு எல்லாம் பேசி ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுவும் எனக்கு சன்மானம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்ல, இளவரசி என்னுடைய சிஸ்டர் மாதிரி, அவளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூஹியும் சொல்ல ஆமா அப்படின்ட்டு நம்ம ராணிக்கெல்லாம் ரொம்ப அழுகையே வந்துருது, அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கான்கியூபனுக்கும் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க அவ சாமையா பயந்து போயிட்டு ஹீரோ கிட்ட என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்ச அவனும் அம்மா அவளோட எண்ணம் அது கிடையாது, குழந்தையும் அம்மாவையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் நினைச்சா அப்படின்ட்டு கேட்க இல்ல இவளுக்கு குழந்தையும் அம்மாவையும் காப்பாத்தணுங்கிறதே எண்ணம் கிடையாது, அவங்கள
இவங்களை 2 பேத்தையும் கொலை பண்ணதான் அவன் நினைச்சா அப்படின்ட்டு அவங்களும் செம்மையா கோவப்படுறாங்க. இன்னைக்கு ரூஹி மட்டும் இல்லன்னா இளவரசியும் குழந்தையும் செத்தே போய் வந்திருப்பாங்க. இவ வேணும்னு தான் பண்ணனான்ட்டு செம்மையா போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஹீரோவும் மண்டி போட்டுட்டு மன்னிச்சிருங்கம்மான்னுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இந்த கான்கியூபனுக்கு நைட்டு ஃபுல்லா வெளியவே மண்டி போட்டுருக்கணுங்கிற தண்டனையும் கொடுத்துற அவ கத்திக்கிட்டு இருக்கா. இல்ல நான் தப்பு பண்ணலன்னு கத்திக்கிட்டு இருக்க. அவளை வேலைக்காரங்களை இழுத்துட்டு போயிட்டு அவளை மண்டி போட வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராணியும் ரோஹி கிட்ட என்னுடைய பொண்ணு எப்படி இருக்கான்னு நான் பாக்கணும், வாமா என்னை கூட்டிட்டு போன்னு சொல்லி கூட்டிட்டு போக சொல்றாங்க. மகளை பாக்குறதுக்காக உள்ள போயிடுறாங்க. இங்க கான்கியூபன் வெளியே மண்டி போட்டுக்கிட்டு இருந்தா இல்லையா, அவளை இந்த இளவரசன் ஒருத்தர் இருந்தானே அவன் வந்து பின்னாடி இருந்து அவ வாயை பொத்தி வெளியே கூட்டிட்டு போறான். ஒரு ஏரிக்கரை கிட்ட வச்சுட்டு என்னை மிஸ் பண்ணியான்னு கேட்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க, என்னை இப்படி கூட்டிட்டு வந்துட்டீங்களே, யாராவது பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்க. யாருக்குமே தெரியாது நான் கூட்டிட்டு வந்தது. சொல்லு, ரொம்ப நாளா உன்னை பார்க்கவே முடியல, நீ என்னை பார்க்கல, என்னை மிஸ் பண்ணிய அப்படின்ட்டு ரொம்ப பழகன பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி இவங்க 2 பேரும் லவ் பண்ணி இருந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த பொண்ணும் நான் ஒரு நார்மலான பொண்ணு தான், எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போக பார்க்க, என்ன என் மேல கோவமா இருக்கியா, எங்க உன் கையில அடிபட்டுச்சு ரத்தம் வருதான்னு சொல்லி காட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கிறதுக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்னை தேடி வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேலஸ்குள்ள நம்ம ரூஹி ராஜா கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கன் பவுடர்ல எப்படி செஞ்ச, அதெல்லாம் எப்படி வெடிச்சிச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. அவங்களும் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கெமிக்கல் போட்டு இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த வேலையை நம்ம ஆர்மிக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவரும் நம்ம ரூஹி கூட அக்ரிமெண்ட் போடுறத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராணி தனியா உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு வேலைக்கார பொண்ணு ஓடி வந்துட்டு, ராணி இன்னும் இளவரசி கண்ணு முழிக்கவே இல்ல, அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப கொதிக்குது அப்படின்ட்டு சொல்ல, ராணியும் உள்ள ஓடி வந்து பாக்குறதுக்கு வர, அப்ப ரூஹி தான் அவளை கவனிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்களும் ஓடி பக்கத்துல வந்து உட்காந்துட்டு எழுந்திரமான்னு எழுப்பி விட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு எழுந்திருக்கவே இல்ல, மயக்கத்துல இருக்காளா, என்னாச்சு என் பொண்ணு எழுந்திரிச்சிருவான்னு சொன்னியே, ஆனா இப்போ இன்ன வரைக்கும் எழுந்திருக்கவே இல்லையே, அவ உடம்பெல்லாம் நெருப்பாட்ட கொதிக்குதேன்னு கேக்குறதுக்கு, அவளுக்கு தாய்ப்பால் சுரந்திருக்கு, தாய்ப்பால் சுரந்து அது கட்டி ஆயிடுச்சு, அதனாலதான் அவளுக்கு காய்ச்சல் அடிக்குது, அதாலதான் இப்ப மயக்கத்திலயும் இருக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவளுடைய செஸ்ட அழுத்தி விட்டு அதை சரி பண்ணி விட்டுட்டோம்னா சரியா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்ல, ராணியும் சீக்கிரமா அதை செய்ய, என் பொண்ணை சீக்கிரமா பொழைக்க வையின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரூஹியும் இளவரசியோட செஸ்ட சரி பண்ணிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, திரும்பி நின்னுக்கிறாங்க. என்ன ராணி, அவ உங்களுடைய பொண்ணு, நீங்களே அப்படி இருக்கலாமா, அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண வேண்டியது நீங்க தானே, நீங்களே இதெல்லாம் தப்பா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் ராணிக்கும் புரிய வருது, மன்னிச்சிருமா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு, என் பொண்ணை நான் தானே பாத்துக்கணும், என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ரூஹி கிட்ட இருந்து. கொஞ்ச நேரத்திலேயே இளவரசரியும் கண்ணு முழிச்சிட, ராணியும் பக்கத்துல ஓடி போய் உட்காந்துக்கிட்டு, இப்ப எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, இவதான் உன்னை காப்பாத்துனான்னு சொல்லி ரூஹியோட கைய இளவரசியோட கை மேல வச்சு, இவதான் உனக்கு காப்பாத்துனா, உன்னை கடவுள் மாதிரி, இவ மட்டும் இல்லன்னா நீ உயிரோட இருந்திருக்க முடியாதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைக்கு தேவையான நாப்கின், மில்க் பாட்டில் அப்படின்ட்டு நிறைய குழந்தைக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குற ராணிக்கு ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் என்னமா, இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு கேட்க, இதெல்லாம் குழந்தைக்கு தேவையான நாப்கின், இதுலதான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பால் டப்பாலாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ தனியா நின்று எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ராஜா, ரூஹி உனக்கு கிடைச்சது வர மாதிரி, அந்த பொண்ணு எவ்வளவு நல்லவ தெரியுமா, அவளை நீ இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கே, அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பாருன்ட்டு நிறைய அட்வைஸ் பண்ணி சத்தம் போட்டு விட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு, அது இல்லாத ரூஹி நம்பாத, இவன் அந்த அவுட் சைடர் கூட நீ அஃபேர்ல இருந்தல்ல அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே ஹர்ட் பண்ணி இருந்திருப்பான் இல்லையா, அதெல்லாம் இப்ப நினைச்சு பாத்துக்கிட்டு, ரூஹி இந்த மாதிரி தானே அழுதுகிட்டு இருந்தா, அவளை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல அப்படின்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்ப அவனுடைய பாடி கார்டு போனும் ஓடி வந்துட்டு, மாஸ்டர்னு கூப்பிட, எங்க நான் அந்த ஆளை தேட சொன்னேன், கிடைச்சானா இல்லையான்னு கேட்க, இல்ல மாஸ்டர் நாங்க தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல அப்படிங்க, இன்னும் கொஞ்சம் ஆளை போட்டு தேடுங்க, அவன் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த கான்கியூபனும் வந்துடுறா. கான்கியூபனை பார்த்த உடனே, நீ எதுக்காக இங்க வந்த, நைட்டு ஃபுல்லாவே முட்டி போட்டிருந்தல்ல, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்க. அந்த கான்கியூபனும், நான் நைட்டு வேணும்னே பண்ணல, உண்மையாலுமே நான் அந்த பிரின்சஸை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன், ஆனா அது தப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு இருக்க, சரி பரவாயில்ல விடு, ஃபியூச்சர்ல அம்மாவை பார்க்க போறப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுக்கலாம், நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லு. அந்த பொண்ணு அவன் மேல சாஞ்சுக்கிட்டு, இல்ல நான் என்னை எப்படியும் அவங்க மன்னிக்க மாட்டாங்க, நான் ஒரு சின்ன கான்கியூபன் தானே உங்களுக்கு, நான் என்ன உங்களோட மனைவியா, அவங்க எப்ப வேணாலும் என்னை துரத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம ரூஹியும் தூங்காம கொல்லாம கூட அவங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருந்தாங்களே இளவரசிக்கு, ரொம்ப டயர்டா வந்துட்டு இருக்காங்க, கொட்டாவி விட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்க, இங்க இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே சைட்ல போயிடலான்ட்டு போய்கிட்டு இருக்க. ஹீரோ பாத்துறான். ஹீரோ பார்த்துட்டு, ரூஹி ஒரு நிமிஷம் இல்ல அப்படிங்க, என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படிங்க. இல்ல என் தங்கச்சி எழுந்திருச்சுட்டாளான்னு கேட்க, ஓ உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு கவலை எல்லாம் இருக்கா, அவ எழுந்திருச்சுட்டா, அவளுக்கு
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா கொஞ்சம் வெட்டிருந்தா இவ கொலை பண்ணியிருப்பாங்கிற மாதிரி அவளை குத்தி காட்டி பேச அவளும் ரொம்ப நல்ல ஆளாட்டம். அக்கா நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, நான் உங்களுடைய தங்கச்சி தானே அப்படிங்க, ஒரு கான்கியூபனா மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோவும் ஒரு சைடு கோவப்பட்டுட்டு போயிடுறான். இந்த கான்கியூபனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவளுக்கு செம்ம கோவமா இருக்கு. அவளோட மேடு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க. அந்த மேடும் எனக்கு என்னமோ உங்க அக்காவை பார்த்தா டிஃபரெண்டா தெரியுது, ஏதோ ஈவலா பண்ற மாதிரியே தோணுது அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட, நான் அவளை சும்மாவே விட மாட்டேன், அவளை என்ன பண்றேன் பாருன்ட்டு அவ எதையோ திட்டம் போட்டுட்டு இருக்கா. நம்ம ரூஹியும் அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஹீரோவும் கையில தங்க கட்டிகள்லாம் எடுத்துட்டு வர, என்ன மறந்து போயிட்டு இந்த வழியில வந்த மாதிரி தெரியுதுன்னு கேட்க, இல்ல நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வந்த, என்னோட சிஸ்டரை காப்பாத்திட்டு இல்ல நான் உனக்காக கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியா ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அதை அங்க வச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்ல, இவனும் அங்க டேபிள்ல வச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு நீ ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல என் தங்கச்சியை காப்பாத்திட்ட, அதிர்ஷ்டத்துல நீ நல்ல பேர் எடுத்துட்டங்கிற மாதிரி பேச அந்த பொண்ணுக்கு செம்ம கோபம் ஆயிடுது. முதல்ல எழுந்திருச்சு இங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு வெளியே துரத்து விட, ஏய் கொஞ்சமாவது மரியாதையே பேசு, நான் உன்னுடைய ஹஸ்பண்ட், கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு திட்டிட்டு இருக்கான். நான் அப்படிதான் மரியாதை இல்லாத பேசுவேன், எனக்கு மரியாதை தெரியாது, அதுவும் உனக்கு மரியாதை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கேன். அந்த சமயத்துல இந்த கான்கியூபனுடைய வேலைக்காரர் இருக்கா இல்லையா, அவ ஒடியாரா, அவ வந்துட்டு இது மாதிரி உங்க கான்கியூபன் ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப படுத்தவங்க எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க போல, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இது ஹீரோவுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. ஓடி போய் பாக்குறதுக்கு போக அவ மயக்கத்துல கிடக்குற மாதிரி கிடக்குறா, கால்ல எல்லாம் கட்டு போட்டு கிடக்குது, சரியான கோழி கட்டு போல இருக்குது. என்னாச்சு, காலையெல்லாம் நல்லா தானே இருந்தா, இப்ப என்னாச்சுங்க, அவங்க கால் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான் நாங்க கட்டு போட்டு விட்டு இருக்கோம்ட்டு வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கான்கியூபனோட வேலைக்காரியும் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறா, என்னோட இளவரசி எப்படி நடப்பாங்களோ தெரியல, அவங்க காலே போயிடுச்சு போல, என்ன ஆக போகுதோ தெரியலன்ட்டு அவ ரொம்ப புலம்ப ஆரம்பிக்க, ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்க்க அவங்க என்னால எதுவும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, இந்த ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட ஆர்டர் போடுறான், நீ அவளை காப்பாத்தியே ஆகணும், அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவளை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணு அப்படிங்க, உனக்கு எவ்வளவு தைரியம், நீ என்கிட்டயே இப்படி கேவலமா ட்ரீட் பண்ற அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்பதான் அந்த கான்கியூபனை ஒத்து பாக்குறா. அவ நல்லா முழிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் நல்லா சரி வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு, இதோ இப்பவே என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், அவளை கியூர் பண்றேன் அப்படின்ட்டு வேலைக்கார பொண்ணு இழுத்துட்டு போயிட்டு மரம் வெட்டுற மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த மிஷின் ஒரு பெரிய கத்தி இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க, அவளுடைய காலையே வெட்ட போறாங்க போல இருக்குது. அதை இந்த கான்கியூபனும் கண்ணு முழிச்சு பாக்குறா. ஹீரோவும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இது என்னதுன்னு கேட்க, என்னுடைய சிஸ்டருக்கு கால் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, அதனால அந்த காலை வெட்டி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலை எடுத்தாதான் அவ உயிரோட இருப்பா, இல்லைன்னா அவளால உயிரோட வாழ முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுலயே இந்த காலை கட் பண்ணுனா அவளுக்கு ஒண்ணு பிழைக்கிறதுக்கு 40% தான் இருக்கு, ஆனா அவ சாகிறதுக்கு 80% இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. காலை எடுத்ததா அவளால பொழைக்க முடியுங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் பயந்துகிட்டு நீ என்ன சொல்ற, காலை எடுத்தாக்கணுமா, காலை எடுத்துட்டா அவளால எப்படி நடக்க முடியும், எப்படி வாழ முடியும், எல்லாரும் எப்படி பார்க்க முடியுங்க, அதுக்குதான் ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு ஒரு போலி காலை தூக்கி போட, அவன் அதை கேட்ச் பிடிச்சிட்டு செம்மையா பயந்து போயிட்டு வேலைக்கார பொண்ணு மேல தூக்கி போட்டுட்டு விழுந்துடுறான். இது எல்லாத்தையும் இந்த கான்கியூபனும் கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு செம்ம பயமா இருக்கு, இது பாக்குறதுக்கே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்குங்க. ஆமா, ஹீரோவும் அங்க கையில இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது 2 ஷார்ப்பான பொருள் வச்சிருக்கீங்களே, 2ல என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு கேட்க, நம்ம ஹீரோயினா காலை தூக்கி மேல வச்சுட்டு, ஒன்னு சின்னதுல வெட்டினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாவது அந்த காலை வெட்டி எடுக்கணும், இதுல வெட்டினோம்னா ஒரு 5-10 நிமிஷத்துலயே காலை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்ட்டு செய்க மாதிரிலாம் செஞ்சு காட்ட செமையா பயந்து போயிடுறாங்க. ஹீரோவும் அவனுடைய காலை வெட்டுறதுக்கு பெர்மிஷனும் கொடுத்துற, நம்ம ஹீரோயினா அந்த மிஷினை வச்சு வெட்டுறதுக்கு அப்படியே பக்கத்துல கொண்டு போயிட்டு ஒரு அங்க உள்ள டேபிள ஒண்ணு கட் பண்ணி விட, அதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து போயிடுறாங்க, என்னது இவ்வளவு ஃபாஸ்டா வெட்டுது அப்படின்ட்டு. இல்ல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இதோ இப்ப வெட்டிடுறா அவளுடைய காலை அப்படின்ட்டு காலு கிட்ட போக ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறான், இருப்பா ஒரு நிமிஷம் இரு, காலை வெட்டுறதுக்கு எதை எதிர்பார்க்கறியாங்கன்னு கேட்க, அவ என்னுடைய சிஸ்டர், அவளுக்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்க போறேன், என்ன எனக்கு பணம் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு காலை வெட்டுற மாதிரி மிஷினை சாலு பண்ணிட்டு பக்கத்துல போக, இங்க உயிரை கையில பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறாளே, டக்குன்னு கொஞ்ச நேரத்துல காலை எடுத்துற அந்த மிஷினும் பெட்லயே விழுந்துருது. ஹீரோவும் செல்லமே நீ எழுந்திருச்சிட்டியா, உனக்கு ஒன்னும் ஆகல அப்படிங்க, இல்லைங்க நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகல, நல்ல வேலை நான் எங்க செத்துருவணும்ட்டு பயந்தே போயிட்டேன், நான் உங்களை கடைசியா பார்க்க கூட முடியலையேன்ட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன்ல சொல்லிட்டு இருக்கா. ரூஹியும் சிஸ்டர் நல்லா ஆக்டிங் பண்ணிட்டே போல இருக்கே, சூப்பரான ஆக்டிங் தான் அப்படிங்க. நான் எங்க ஆக்டிங் பண்ண, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் எங்க ஆக்டிங் பண்ணாங்க, நீ ஆக்டிங் பண்ணங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ அப்படியே நாங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அந்த நேரத்துல இவ்வளவு பயத்துல மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு போல இருக்குது, அதை வேலைக்கார பொண்ணும் பார்த்துட்டு சொல்ல, டாக்டரையும் கூப்பிட்டு வச்சு டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு, குழந்தைக்கு ஒன்னும் ஆகல போல இருக்குது, குழந்தைக்கு ஒன்னும் ஆகல, நல்லா தான் இருக்காங்க, ஆனா கான்கியூபன் தான் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த கான்கியூபனோட வேலைக்காரியும்
ஹீரோயின்ட்டையும், மாஸ்டர் என்னுடைய இளவரசி இப்ப உங்க குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வீக்னஸ்னாவே அவங்க சிஸ்டர் தான், அவங்க இருந்தாங்கன்னாவே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க, அவங்கள முதல்ல இந்த பேலஸ்ல இருந்து கிளப்பி விடுங்கிற மாதிரி சொல்ல, இது எனக்கு நல்லா தெரியும், நீங்க இந்த பிளான் தான் பண்ணீங்கன்னு எனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் எழுந்திரிச்சிட்டு எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் என்ன மன்னிச்சிடு, நீ இங்க இருந்து போயிடு, அவளுக்கு எதுவும் பார்க்க கூடாது, குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லவும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் கிளம்ப தான் போறேன், என்னோட பேக்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேக் பண்ண போயிட, அடுத்த நாளே நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு வெளியே வர, இந்த கான்கியூபன் நல்லா மேக்கப் பண்ணிட்டு எதுவுமே ஆகாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிற ஹீரோயினும் வெளியே வந்துட்டு, பரவாயில்லையே ரொம்ப நல்லா இருக்க போல இருக்கே அப்படிங்க, நான் வேணும்னே தான் பண்ணினேன், உன்னை நான் இந்த இடத்துல இருந்து துரத்தணுங்கிறதுக்காகவே பண்ணினேன், நீ திரும்ப இந்த இடத்துக்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ரூஹி போற போக்குல ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டுறாங்க, உன் வயித்துல வளர்றது இந்த ஹீரோட குழந்தையா, வேற ஒருத்தனோட குழந்தைய தானே சுமந்துகிட்டு இருக்க, நீ என்ன பண்ற, எங்க போற, எங்க வரன்னு எனக்கு தெரியாது பாரு, இந்த குழந்தைய அவனது கிடையாது, அவன் குழந்தை மாதிரி அவன் பதறிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு, இந்த உண்மை எனக்காவது தெரிய வரப்ப உன்னோட நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருன்ட்டு கிளம்பிடுறா. இதை நினைச்சு அவளுக்கு சமய பயம் வருது. ரூஹியும் அந்த பேலஸ் விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்க, இப்ப வேலைக்கார பண்ணோம் உண்மையாலுமே நம்ம வெளியே போறோமான்னு கேட்கறதுக்கு, இல்ல இல்ல நாம எதுக்கு வெளியே போகணும், அதுக்கு வேலையே கிடையாது, இவ யாரு என்ன பண்ணாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப இந்த தளபதி ரொம்ப அடிபட்டு கண்ணுல எல்லாம் பாய்சன் பட்டு வந்திருந்தான் இல்லையா, அப்ப இந்த பொண்ணு தான் காப்பாத்தி இருந்திருப்பா. அப்ப ஏதோ ஒரு மருந்தோட மயக்கத்துல இந்த பொண்ணு கிட்ட தான் தப்பா நடந்திருப்பான், அதை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட ஒரு டோக்கனையும் கொடுத்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லி இருந்திருப்பான். அந்த விஷயத்தை இந்த ரோஹியும் கான்கிபன் கிட்ட சொல்லி இருந்திருப்பா. அந்த பொண்ணு அதே எப்படி ஒரு இளவரசன் இவ்வளவு எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிடுறா, அந்த டோக்கனை நம்ம ரோஹி தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல தெரியாம எடுத்துட்டு போயிட்டு இவ பிரெக்னண்டா இருக்கணுங்கிறத காட்டணுங்கிறதுக்காக இன்னொரு இளவரசன்ட்ட அஃபேர்ல இருந்து அந்த குழந்தைய தான் இன்னைக்கு இந்த தளபதியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா போல இருக்குது. அந்த விஷயம் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, உன்னை நான் இதுக்கு மேலேயும் சும்மா விடணும்னு நினைக்கிறேன், உன்னை விட்டுருவேன், உன்னோட விஷயம் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும், நீ என்ன நிலைமைக்கு போவேன்னு தெரியுமான்ட்டு ரூஹி பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்க. வேலைக்கார பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பேசுறீங்க அப்படின்ட்டு கேட்க, அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்ட்டு அவள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவனுடைய பாடி கார்டு பொண்ணுகிட்டையும் நம்ம ஹீரோயினை பாத்துக்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு, நீங்க எதுக்காக ஹீரோயினை பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சிட்டி விட்டு வெளியே அனுப்பிவிட்டீங்களே, எதுக்காக, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கறதுக்கு, லியோ இப்ப பிரெக்னண்டா இருக்கா, அவளை பார்த்தாவே இவளுக்கு இப்ப கோவம் வருது, பிரெக்னன்சில ஏதாவது ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லையா, அதனாலதான் இப்போதைக்கு ஹீரோயினை வெளியே அனுப்பி வச்சிருக்கேன், அவ அங்கேயே இருக்கட்டும், ஆனா சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை அங்க இருக்க சொல்றேன். லியோ என்னை காப்பாத்தினவ, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை தானே, அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஹீரோயின் இந்த சைடு வர வேண்டாம், அவளை அங்க நீ பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கவும் அந்த பொண்ணும் சரின்ட்டு கிளம்பி போயிடுறா. அப்படின்னு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்கள ஒரு காட்டு சைட்ல இருக்கிற ஒரு சின்னதான ஒரு குடிசை சைடு மாதிரி தான் இருக்கு, ஆனா அது பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கு. அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்க நம்ம ஹீரோயினுக்கும் அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது, ரொம்ப அழகா இருக்கேன்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலைக்கார பொண்ணுகிட்டே நீ போயிட்டு வீட்டை கிளீன் பண்ணி வை, நான் போயிட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காட்டு சைடு வெளியே வந்துகிட்டு இருக்க. அதே சமயத்துல ஒரு வீரனை ஒரு 2-3 பேர் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு, அதோட சேர்த்து இவனுங்களும் துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனும் மறைஞ்சு போடி போகணுங்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ராபிட் அந்த சைடு பாத்துறா, அது பின்னாடியே துரத்திட்டு போக இவனும் முன்னாடிக்கு வாளோட வந்து நிக்க. அப்ப அந்த வீரன் என்ன பண்ணிடுறா, நம்ம ஹீரோயினை வெற்ற வர மாதிரி வாளை நீட்டிட்டு வர, அவ சமய ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்க. அப்பதான் பின்னாடி இந்த பொண்ணை இழுத்துட்டு பின்னாடி வந்த கெட்டவனை அவன் வெட்டி கொன்னிடுறான். இந்த பொண்ணும் விழ போற மாதிரி போக அப்படி இந்த வீரன் நம்ம ஹீரோயினை காப்பாத்தி தாங்கி பிடிச்சிக்கிறான். இந்த பொண்ணும் அவனை பார்த்துட்டு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் நிலைமையை புரிஞ்சுட்டு என்னாச்சுன்னு கேட்க, இவனும் மயக்கம் போடுற மாதிரி போக, உனக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க, சத்தம் போடாத, இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும்ங்க. நம்ம ஹீரோனும் அவனை அப்படியே மெதுவா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப எதிரில இன்னொருத்த வந்து வாழை நீட்டிட்டு, எங்க அண்ணன் எங்கடா, எங்க அண்ணனை என்ன பண்ணனு கேட்க, இந்த வீரனால எதுவுமே பண்ண முடியல, உங்க அண்ணன் ஆல்ரெடி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இவா சண்டை போட்டு பாக்கலான்ட்டு முடியாத நேரத்துல சண்டை போடுற மாதிரி போக, ரூஹியும் பார்த்துட்டு நீ விலகு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வாளை எடுத்து அவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு போக அந்த வாளை அவளால தூக்கவே முடியல. அந்த வீரனும் உனக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க. இந்த பொண்ணு குத்துற மாதிரி போக அவன் அந்த வாளை புடுங்கி கீழே போட்டுறான். நம்ம ஹீரோயின் பயந்து போய் நின்னுட்டு இருக்க. இவன் மேல கையை வைக்கிற மாதிரி வர, அந்த பொண்ணு கையோட பெப்பர் ஸ்ப்ரேயோ கையோட வச்சிருந்திருப்பா போல இருக்க, அதை எடுத்து மூஞ்சிலேயே அடிச்சு விட அவனும் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அந்த வீரனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த வீரனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுவும் இல்லாத ஊசி போடுறதுக்காக அவனுடைய பின்னாடி பேண்ட்டை லைட்டா எடுத்து விட அவன் கையை இறுக்கி பிடிச்சிக்கிறான். என்ன பண்றாங்க, கையை விட எனக்கு வலிக்குது, உனக்கு இன்ஜெக்ஷன் தான் போட போறேன், ரொம்ப ஃபீவரா இருக்கு, இப்படியே விட்டா உனக்கு ரொம்ப உடம்பு நிலம மோசமாயிடும் அப்படிங்க. என்ன பண்றதா இருந்தாலும் என்னோட மேல வேற எங்க வேணாலும் பண்ணு, இங்க கை வைக்காதங்க, நான் ஒரு டாக்டர்,
வேண்டாம், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லி அவனை திருப்பி போட்டு பின்னாடியே ஊசியோ வேகமா வச்சு குத்தி விட்டுறா. அப்படியே கொஞ்ச நாளும் போகுது. அவன் ராஜாவுடைய தம்பி போல இருக்குது. அவனை பாக்குறதுக்காக அவனுடைய ஆட்கள்லாம் அங்க வந்துடுறாங்க. உங்களை ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு, நீங்க நல்ல வேலை கிடைச்சிட்டீங்க ஆயிடுச்சோன்னு நாங்களாம் பயந்துட்டோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த கான்கியூபன் இருக்கால, அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா, நம்ம ரூஹி போறதுக்கு முன்னாடியே தான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி நல்லா மிரட்டி விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட வேலைக்காரர்கிட்டயும் ஒரு லெட்டரை கொடுத்து, இது நான் யார் பண்ணதுன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, இதுல என் பேர் வரவே கூடாது, இதை கொண்டு போய் கொடு நான் சொல்ற இடத்துல அப்படின்னு சொல்லி கொடுக்க அவளும் சரின்ட்டு போயிடுறா. அதே சமயத்துல இந்த ராஜாவுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயின் வீட்லயே செட்டில் ஆயிட்டான் போல இருக்கு. நல்லா ஹாப்பியா அங்குள்ள முயல் குட்டிலாம் தூக்கி பிடிச்சிட்டு கொஞ்சிக்கிட்டு அப்படி விளையாண்டுட்டு இருக்கிறான். அதே இடத்துல தங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஏதோ நார்மலான ஃப்ரெண்டு மாதிரி அவங்ககிட்ட நல்லா பழகி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவுடைய அந்த பாடி கார்டு இருக்கா இல்லையா, அவ பாத்துறா. அவ பார்த்துட்டு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் அவங்க கூட இருக்கான் அப்படின்ட்டு. அவனுக்கு அதை கேட்ட உடனே ஷாக்கா இருக்கு. யார் அது அப்படி இங்க இருக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் வீட்டுல நல்லா கறியை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா 3 பேரும் அந்த கறியை நல்லா அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாத நூடுல்ஸ் எல்லாம் வேற செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த நூடுல்ஸ் எடுத்துட்டு வர அதோட வாசனை அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இது என்ன வாசனை, ஒரு கெட்ட வாசனை வருது, இது இப்ப சாப்பிட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனா இது சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, அந்த வீரனும் எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். டேஸ்டா இருக்கு. எல்லாருமே அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல வர நம்ம ரூஹி அவனுக்கு ஊட்டி விடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஊட்டி விட அவனு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. இந்த விஷயத்த ஹீரோ வெளியே இருந்து உள்ள வந்துகிட்டு இருந்தவன் பாத்துடுறான். அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.